ராகுல் காந்தி ஜாதகத்தை பற்றி அவரோட எதிர்காலத்தை பற்றியும், பிரியங்கா காந்தி ஜாதகத்தை பற்றியும் அவங்க எதிர்காலத்தை பற்றியும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ராகுல் காந்தி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 50+50-55% உள்ள ஜாதகம் தான். ஏன்னா பெருங்கொண்ட கிரகங்கள் ஆட்சி உச்சமோ நீச பங்கமோ கிடையாது. ஆனால் நீசம் ஆயிருக்கு, நீச பங்கம் ஆகலை. அவருக்கு சனீஸ்வர பகவான் நீசமாயிருக்காரு. ராகுல் காந்தி ஜாதகத்தோட பிளஸ் அதிகமாக யாருக்கு இருக்குன்னா பிரியங்கா காந்திக்கு தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சா யார் பிரதமர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கா பிரியங்கா காந்திக்கான்னு பார்க்குறப்ப இந்த ஜாதக அடிப்படையில் கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். ஐயா, காங்கிரஸ் கட்சியோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? அதுல அடுத்து யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க? ராகுல் காந்தியா இல்ல பிரியங்கா காந்தியா? இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ரெண்டு காங்கிரஸ் கட்சியா உடஞ்சிருக்கு. ஒண்ணுதான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது, ஒண்ணு வந்து நார்மலா அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பிளஸ் வந்து இதோட எதிர்காலம் எப்படி போய் நிற்கும், காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க பல பேர் அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸோட எதிர்காலம், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருமா, ராகுல் காந்தி ஜாதகம்னு சொல்லுங்கன்னு பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க பர்சனலாக. அவங்க சொல்கிறேன், வீடியோ தான் விடுறேன், தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டேன், யாருக்கும் வீடியோ விட்டுறேன் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி ஜாதகத்தை பற்றி அவரோட எதிர்காலத்தை பற்றியும், பிரியங்கா காந்தி ஜாதகத்தை பற்றியும் அவங்க எதிர்காலத்தை பற்றியும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். அடுத்து இவங்களில் யார் பிரதமராக முடியும் வாய்ப்பு ஜாதக நிதியாக இருக்குங்கிறது சொல்கிறேன். நம்ம சேனல் ஸ்ரீவாஞ்சி 27 தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு கொடுப்பேன். கோயில் பரிகாரங்கிற அனைத்து விஷயங்களும் சொல்லுவேன். சந்தேகம் தான் கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டுங்க. அவருக்கு வயசு 55 முடிஞ்சு 56 வயசு ஆகுது. வர்ற 19/6 வந்துச்சுன்னா அவருக்கு வந்து 56வது பிறந்த நாள். இந்த ஜூன் 19 அவருக்கு வந்து பிறந்த நாள். 56 வயசு கால் எடுத்து வைக்கிறார். அவர் ஜாதகப்படி பஞ்சாங்கப்படி வந்து இன்னொரு பஞ்சாங்கத்தில் பார்த்தா கேட்ட நட்சத்திரம் விருச்சிகராசின்னு இருக்குது. ஆனால் மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அவர் இதுதான் கரெக்டு. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு மகாதசை நடந்துகிட்டு இருக்கு. 2/9/2035 வரைக்கும் ராகு மகாதசை தான். அதில் புத்தி ராகு திசையில் புத பகவான் புத்தி 9/8/2027 வரைக்கும் ராகு திசையில் புதமுத்தி ஓடிட்டு இருக்கு. இப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் கிடையாது. நான் வந்து பல பேர் ஜாதகத்தை பார்க்குறப்ப பல பேருக்கு நான் சொல்கிறது மெயின் அதுதான். ஜாதகத்தில் லக்னாபதி நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணியாதிபதியான 5ஆம் இடம் வலுப்பட்டு நல்லா இருக்கணும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் வலுப்பட்டுருக்கணும். அது இல்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில நல்ல சிறப்பு மேன்மை அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கிரகங்கள் நீசமாவோ வக்கரமாவோ 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ அந்த ஜாதகம் அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யாது. இருந்தாலும் இவரோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி 2 பேர் ஜாதத்தையும் கணிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 50+50-55% உள்ள ஜாதகம் தான். ஏன்னா பெருங்கொண்ட கிரகங்கள் ஆட்சி உச்சமோ நீச பங்கமோ கிடையாது. ஆனால் நீசம் ஆயிருக்கு, நீச பங்கம் ஆகலை. அவருக்கு சனீஸ்வர பகவான் நீசமாயிருக்காரு. தசையும் பார்த்தீங்கன்னா ராகு தசை 2035 வரைக்கும் ராகு தசை தான். அப்போ சுமாராக தான் போயிட்டு இருக்கு. அதே அடிப்படையில் பிரியங்கா காந்தியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 54 வயசு பூர்த்தியாகி 4 மாதம் ஆகுது. 54 வயசு முடிஞ்சு 4 மாதம் ஆகுது. இவங்களோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. மோடி ஐயாவும் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, இவங்களும் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. இவங்க ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்காரு, குரு பகவான் ஆட்சி போட்டிருக்காரு.
நடக்கிற திசை சூரிய திசை. 26/11/2030 வரைக்கும் சூரிய திசை. சூரிய திசையில் ராகு புத்தி ஓடிட்டு இருக்கு 14/12/2020 வரைக்கும். இந்த சூரிய திசை ஆரம்பிச்சதுனால தான் இப்போ அவங்களால எம்பி ஆக முடிஞ்சிச்சு. இவங்க ஜாதகத்தில் குரு போன ஆட்சி போட்டுருக்காரு. அப்போ ராகுல் காந்தி ஜாதகத்தோட ப்ளஸ் அதிகமாக யாருக்கு இருக்குன்னா பிரியங்கா காந்திக்கு தான் இருக்குது. ராகுல் காந்தி ஜாதகம் சுமார் ஒரு 50+ தான். இவங்க ஜாதகத்தில் 65க்கு மேலே ப்ளஸ் இருக்குது. 70% வந்து ப்ளஸ்ஸான ஜாதகமாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சியான பிஜேபி, காங்கிரஸ். ஒன்று பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கணும், இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சா யார் பிரதமர் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கா பிரியங்கா காந்திக்கான்னு பார்க்குறப்ப இந்த ஜாதக அடிப்படையில் ராகுல் காந்தியோட அதிகமாக பவராக இருக்கிறது பிரியங்கா காந்திக்கு தான் பிரதமருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸுக்குள்ளே 2 பிரிவாக இருக்காங்க, பேசிக்கிறாங்க. ஒன்று சோனியா காந்தி பிரியங்கா காந்தி குரூப்பு, இன்னொன்று ராகுல் காந்தி குரூப்புன்னு. எது எப்படி இருந்தாலும் ஒன்று சேர்ந்து தான் செயல்படுவாங்க. காங்கிரஸ் கட்சி 2 குரூப்பாலாம் போகாது. கருத்து வேறுபாடு இருக்கும், காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ராகுல் காந்தியோட பிரியங்கா காந்திக்கு தான் பிரதமரான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. ஓம் இருக்கும்.